தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சருக்கு பதவி வழங்கினார். முன்னாள் முதலமைச்சருக்கு பதவி வழங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2023ஆம் ஆண்டு கர்நாடகா சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. யார் முதலமைச்சர் என்ற போட்டி எழுந்தது. சித்தாராமையாவுக்கும் சிவக்குமாருக்கும் போட்டி. முதல் 2.5 ஆண்டு காலம் சித்தாராமையா முதலமைச்சராகவும் அடுத்த 2.5 ஆண்டு காலம் சிவக்குமார் முதலமைச்சராகவும் இருக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் ஒப்பந்தத்தை தாண்டி 6 மாத காலம் ஆகியும் கூட சித்தாராமையா தனது பதவியை ராஜினாமா செய்யவில்லை. தேசிய தலைமை கவனத்திற்கு கொண்டு சென்றார் சிவக்குமார். தேசிய தலைமை அறிவுறுத்தலின்படி சித்தாராமையா ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கர்நாடக மாநில முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். சிவக்குமார் நாளை கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்கிறார். சித்தாராமையாவுக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படலாம் என கூறப்பட்டது. ஆனால் சித்தாராமையா தான் கர்நாடக அரசியலில் கவனம் செலுத்த விரும்புவதாக கூறினார். கர்நாடக அரசியலில் அவர் கவனம் செலுத்தினால் கர்நாடக காங்கிரஸில் மேலும் குழப்பம் ஏற்படும் என கருதி தேசிய தலைமை அவருக்கு கட்சியில் தேசிய பதவி வழங்கியுள்ளது. அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி உறுப்பினர் பதவி சித்தாராமையாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காரிய கமிட்டி உறுப்பினர் பதவி சித்தாராமையாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது காங்கிரஸ் கட்சியில் மிக உயர்ந்த பதவியாகும். காங்கிரஸ் கட்சி காரிய கமிட்டி உறுப்பினராவது சாதாரண காரியம் அல்ல. தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி உறுப்பினர் ஆகியுள்ளார் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் சித்தாராமையா. மேலும் அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கர்நாடகா நாளைய தினம் புதிய முதலமைச்சராக சிவக்குமார் பொறுப்பேற்கிறார்.